வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா ஆக்சுவலாக மன்னிவாக்கம், வெஸ்ட் தாம்பரம் முடிச்ச ரோடு வந்தீங்கன்னா மன்னிவாக்கத்தின் அடையாளம் ரூபி காமிக்குதா பேக்ரவுண்டில். ஆக்சுவலாக வண்டலூர் ஜூ நியர், ஜிஎஸ்டி நியர், கிளாம்பாக்கம் டெர்மினஸ் நியர், எல்லாமே நியர். அதில் உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் ஒன்று, நார்த் ஃபேஸிங் ஒன்று, 2 ப்ராப்பர்ட்டி தரேன். இது வந்து சிந்து நகர்னு சொல்லுவாங்க. இந்த கல் 38க்கு 68, 2584 சதுரடி, 5000 per square feet. அப்ரூவ்டு பீஸ் தான். நல்ல பிரம்மாண்டமாக பங்களா கட்டலாம், பிரம்மாண்டமாக கட்டலாம். இன்றைக்கி தாம்பரம்லாம், வெஸ்ட்டு தாம்பரம்லாம் 9000 ரூபா, 8500, 9500ன்னு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஜிஎஸ்டி வெரி நியர். இன்னொரு பிளாட்டு வடக்கு பார்த்த மாதிரி, இதே சிந்து நகரில் தான். ஆக்சுவலாக ரோடு போட்டிருக்காங்க புதுசாக, சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரி ரோடு பிரமாதமாக போட்டிருக்காங்க. ஒரே ரோடு தான். ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்கன்னா டயர்டாக வருவீங்க. இது வெரி நியர், ஒரே ரோடு. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா சந்தோஷமாக வருவாங்க. ஒரே ரோடு, அலைய வேண்டியதில்லை. ஸோ அதில் ஒரு பிளாட்டு நான் முதல்ல காமிச்சது வெஸ்ட் ஃபேஸிங். இது வந்து நார்த் ஃபேஸிங். 35க்கு 60, 2ஆம் நம்பர் போட்டிருக்கா. வடக்கு பார்த்த மாதிரி நல்ல ஃப்ரண்டேஜ், 35 ஃபீட் இருக்குது. 35க்கு 60, இதுவும் 5000 தான் கேட்குறாங்க. ஸோ பிளான் பண்ணுங்கள். அதாவது எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி இருக்காங்க. கடவுள் வந்து பிராப்தம் உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு கிடச்சிருக்கு. உங்கள் அன்பு மகள், உங்கள் செல்வ மகள், உங்கள் ஆசை மகள். எனக்கு வந்து மகள்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒவ்வொரு சேனல்லையும் மகளையும் மனைவி மட்டுமே பேசுகிறேன். மகனை பிடிக்காதான்னு கேட்குறீங்க, கேளுங்க. அதை விட ஒரு பங்கு மகனை பிடிக்கும், மனசுக்குள்ளே வச்சுருப்போம். மகளை பிடிக்குதுன்னா வெளியே சொல்கிறோம், மனைவியை பிடிக்குதுன்னா வெளியே சொல்கிறோம். மகனை பிடிக்குதுன்னும் போதும் மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம். அதனால் மகன் வந்து தவறாக நினச்சிக்கிடாதீங்க. அதே மாதிரி குடும்ப தலைவர், வீட்டுக்கு பிரசிடெண்ட், அவங்களும் அப்படித்தான். எல்லா தியாகமும் செய்கிறார். பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. சரிங்களா? சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறாரு. அப்போது நாங்களும் சந்தோஷமாக தான் வாங்கி கொடுக்குறோம். நாங்களும் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறோம். டைட்டில் கிளியராக இருந்தால் மட்டும்தான் இறங்கிறோம். லேசாக ஒரு பிசட் தட்டினா கூட வெளியே வந்துடுவோம். ஏன்னா சொத்து வாங்குறது விளையாட்டு காரியம் இல்லை. சரிங்களா? இதுவும் 30 ஃபீட் ரோடு தான். சொத்து வாங்குறது விளையாட்டு காரியம் இல்லை. காலம் பூரா ஆயுசுக்கும் இருக்கக்கூடியது நம்ம கூட. ஸோ அதில் வந்து குறை இருக்கக்கூடாதுன்றதுல தீர்க்கமாக இருக்கும். சரிங்களா? அதனால் எங்களை நீங்கள் தயவு பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாப், ஆஃபீஸ் ஒர்க், அந்த ஒர்க்கு நிறைய பிஸியாக இருப்பீங்க. உங்கள் சார்பாக தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? அதனால் கான்ஃபிடெண்ட்டாக வாங்குங்க. ஒன் டே பிஃபோராக சொல்லுங்கள், வரும்போது ஃபேமிலியோடு வாங்க. ஏன்னா சொத்து வாங்குறது இப்பவும் சொல்கிறேன் சந்தோஷமான விஷயம். ஸோ சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. சரிங்களா? அவ்வளோதான். மெயின் ரோடு தெரியுதா? வெரி நியர், வாக்கபிள் தான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.